அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஃபாஸ் மினிட்ஸ். உறவுகளை நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்னைக்கு வீடியோவை களவாணிப்பட டைலாக்கோட தாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதாங்க, ஆணி போய் ஆடி போய் ஆவணி வந்தால் அப்பா வருவான்னு சரண்யா மேம் சொல்லுவாங்கள்ல, அந்த கதை தாங்க என் கதையும். அது என்னென்னா, ஒரு சில பேர் என்கிட்ட வந்து நீ டே இன் மை லைஃப் வீடியோ போட்டால் தான் பீக்கில் போவோன்னு சொல்லி என்னை உசுப்பேற்றி விட்டுட்டாங்க. நானும் அவங்க சொன்னதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு இந்த வீடியோவை எதுக்கு எடுத்தேன்னே தெரியாமல் எடுத்து கொண்டு வந்துட்டேன். அதுக்காக இந்த வீடியோவை நான் எதுக்குமா பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சும்மா ஃபண்ணுக்கு தாங்க சொன்னேன். வீடியோ கண்டிப்பாக என்டர்டெயினாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நாங்கள் துபாய் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டே பண்ணுற பிளான்லாம் இருக்காதுங்க. மார்னிங் கிளம்பி நைட்டே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பிளான் போடுவோம். ரிலேஷன் இல்லைனா அண்ணன் ஃபேமிலி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்டே பண்ண தான் செய்வோம். நானும் என்னோடய ஹபிக்கிட்ட சொல்லியிருந்தேங்க, துபாய் போகிறது ரிலாக்ஸேஷனுக்காக தான் போகிறோம். அதுலேயும் போகிறதுக்கு 3 மணி நேரம் ட்ராவல், வர்றதுக்கு 3 மணி நேரம் ட்ராவல். எங்கேயுமே ஒழுங்காகவே சுற்றி பார்க்க முடியலைங்க. அதனால் இந்த வாட்டி போகும்போது கண்டிப்பாக ஒன் டே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் யூஸ்வலாக துபாய் போகிறதா இருந்துச்சுன்னா பஸ்ஸில் தாங்க போவோம். நாங்கள் பிளான் போட்ட அன்றைக்கி ஹபியோட கொலீக்ஸுமே ஃபேமிலியோட துபாய் போகிறதா சொல்லியிருந்தாங்க. நான் வேணும்னா அவங்கள ட்ராப் பண்ணவான்னு கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட தான் நாங்களும் துபாய் போயிருந்தோம். இப்போ உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன்ல, இந்த ரூமில் தாங்க ஸ்டே பண்ணோம். இந்த தடவை 2 பிளேஸ்க்கு கண்டிப்பாக போய் ஆகணுங்கிற பிளானில் தாங்க நாங்கள் துபாய் வந்திருந்தோம். நீங்கள் வந்ததுமே க்ரூஸ் போகலான்னு தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அபுதாபிலேருந்து கிளம்புனதே லேட்டுங்கிறதுனால அந்த பிளானும் ட்ராப் ஆயிடுச்சு. அதாங்க, போட்டில் பஃபட் சிஸ்டம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே போகலான்னு ரொம்ப நாள் ஆசை. என்னோடய ஹபி ஏற்கனவே போயிட்டு வந்துட்டாங்க. சரி, நான் போனதே இல்லைன்னு சொல்லிட்டு தான் பிளானை போட்டோம். போக முடியாமல் ஆயிடுச்சு. சரி, நடந்து முடிஞ்சதை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காமல் அடுத்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு காஃபி குடிச்சிட்டு பிளானை போட ஆரம்பித்தோம். நாங்கள் தங்கியிருந்தது அல்பர்ஷாங்கிற ஏரியாவில் தாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அங்கே பக்கத்தில் இருக்கிற மாலை நிறைய வாட்டி சுற்றி பார்த்ததுனால அதை தவிர்த்துட்டு வேறு எங்கேயாவது போகலான்னு பிளான் போட்டோம். என்னோட ஹபி வேறு சொல்லிட்டாங்க, பேக்கெட்டில் உள்ள காசை கரைக்காமல் விண்டோ ஷாப்பிங் பண்ண நீ ரெடியாக இருந்தால் அவனை லூலு கூட்டிகிட்டு போகிறேன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி, போகிற வழியில் ஒரு ஷவர்மாவையும் சாப்பிட்டுட்டு லூலு தாங்க போயிருந்தோம். உள்ளே என்றானதும் கண் முன்னாடியே ஐஸ்கிரீம் கடையை வச்சுட்டாங்க. பார்த்ததுமே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். என்னம்மா விண்டோ ஷாப்பிங்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டாங்க என்னோட ஹபி. ஷாப்பிங் வேறு சாப்பிட்றது வேறுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸை வாங்கி அங்கேயே சாப்பிட்டுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்நாக்ஸ்லாம் நான் மேக்ஸிமம் காஸ்ட்லியாலாம் வாங்க மாட்டேன். இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா 3 திர்கம் தாங்க இருக்கும். வழக்கமாக மெக்டொனால்டில் தான் 2 திர்கம்ஸ் ஐஸ்கிரீம் வாங்குவேன். இந்த டைம் இந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டாச்சு. நாங்கள் இங்கே வந்த டைம் ஓணம் ஸ்பெஷல் நடந்துட்டு இருந்துச்சுங்க. பாயசம் மேலான்னு போர்டை பார்த்ததுமே நான் அப்படியே பரவசம் ஆயிட்டேங்க. ஏன்னா எனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாத்தையும் ஒவ்வொரு ஸ்பூன் டேஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கு அதில் எது பிடிச்சிருக்கோ அதில் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கிட்டேன். அப்புறமா நம்ம 90s கிட்ஸ் முட்டாயெல்லாம் நிறைய இருந்துச்சுங்க. தேன் முட்டாய், புளி முட்டாய், தேங்காய் முட்டாயின்னு எக்கச்சக்கமான ஐட்டம் இருந்துச்சு. பார்த்தது போதுமானு பக்கத்துல இருந்து சவுண்டு வந்தோன்னே எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே நானும் நடைய கட்டிட்டேன். உங்கள் வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு எதையுமே எடுக்கலை. அதுக்காகவே நீங்கள் எனக்கு கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி வாங்கி கேட்டு அதையும் குடிச்சாச்சு. அன்னைக்கு டின்னர் இங்கேயே முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட்டில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கியிருந்தோம். பாயசத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஐட்டம் எங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா பலாப்பழ பாயசம், இன்னொன்று வந்து பால் பாயசம் வாங்கியிருந்தோம். என்னோடய ஹப்பி அங்கே லைவாக புட்டு சுட்டுட்டு இருந்தாங்க, ராகி புட்டு. அதை பார்த்துட்டு அதுதான் வேணும்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஷைடிஸாக பட்டர் சிக்கன் 65 வாங்கி அன்றைக்கோட டின்னரை அங்கேயே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. குட் மார்னிங். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தாச்சுங்க. நைட்டு டின்னர் லூலுவில் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வர வழியிலேயே டே டு டேவை பார்த்துட்டேன். பேக் டு ஸ்கூல் ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க. நானும் அப்படியே கடைக்குள்ள நுழைஞ்சாச்சு. கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வாங்க என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு உங்ககிட்ட காட்டுறேன். டிஷர்ட் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் ஒரு 2 டிஷர்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த டே டு டேக்கு முக்கியமாக பர்ச்சேஸ்க்கு வந்த காரணமே தொழுகை ஷால் வாங்குறதுக்காக தாங்க வந்திருந்தேன். ஏன்னா முன்னாடி ஒரு டைம் இங்கே தொழுகை ஷால் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால தான் சரி இன்னொரு பீஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அப்புறமா அது கூட ஒரு கேட்ச் கிளிப்னு வாங்கியாச்சு. இதுதாங்க நேற்று நான் பண்ண பர்ச்சேஸ். மார்னிங் சாப்பாடை பக்கத்தில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் முடிச்சுட்டு நாங்களும் ஹோட்டலில் வெக்கேட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது எங்களுடைய 2வது நாள் பிளானை தாங்க பார்க்க போகிறீங்க. அப்படி நாங்கள் எங்கே போனோன்னு வீடியோ போக போக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வந்ததுமே ஃபஸ்ட்டு நாங்கள் மெட்ரோ கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் உள்ளேயே என்ட்ரானோம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் போட்டு தர மிஷின் வந்து துபாயில் எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இருக்கும். சம்மர் டைமுங்கிறதுனால ஆஃபர் வேறு இதில் இருந்துச்சுங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1லேருந்து 2 மணிக்குள்ளே இந்த ஜூஸ் வாங்கினோன்னா 7 திர்கம்ஸ், மற்ற டைமிங்கில் பார்த்தீங்கன்னா 10 திர்கம். அங்கே போன டைம் ஆஃபருங்கிறதுனால அந்த ஆஃபரை நாங்களும் யூஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி எங்களுடைய பிளான் பார்த்தீங்கன்னா மெரினா மால் போகிறதா தான் இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்கிற என்னோட ஹபியுமே இங்கே போகலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அங்கேயே போகலான்னு சொல்லிட்டு தான் மெட்ரோக்கு வந்திருக்கோம்.
இந்த மாலுக்கு போகக்கூடிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போகிறதுக்கு மெட்ரோவையும் யூஸ் பண்ணிவிட்டு ட்ராமையும் யூஸ் பண்ணணும். ட்ராம்னா என்னென்னு தெரியுமில்லங்க, மதராசப்பட்டினத்தில் ஆரியாவும் எமி ஜாக்சனும் போவாங்கள்ல, அதுதாங்க. அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லோ பட்ஜெட் ஆரியாவும் எமி ஜாக்சனும் ஏறி உட்காந்துருக்கோம். அந்த மூவியில் ரோட்டில் ட்ராம் போகும்போது ஹார்ன் சவுண்டை ஐஸ்பல் சவுண்டு தானாங்க வச்சுருப்பாங்க. இங்கேயுமே அப்படி தாங்க இருந்துச்சு. இப்போ நம்ம ட்ராம் விட்டு வெளியே வந்தாச்சுங்க. இங்கேருந்து ஆப்போசிட் ரோடை கிராஸ் பண்ணி போனால் தான் நம்ம போகக்கூடிய மால் இருக்குது. கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த சப்வே யூஸ் பண்ணி தாங்க போகணும். இந்த டயத்தில் இவங்க வேற இன்றைக்கி நீ வாக்கிங் போகல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சம்மந்தம் இல்லாத டயத்தில் என்னடா இவங்க எந்த கொஸ்டினை கேட்குறாங்கன்னு பார்த்தா இத்தனைபடி ஏறி தான் மாலுக்குள்ளே போகணுன்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. நாங்கள் இந்த மாலுக்கு இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறதுனால இதுதான் கரெக்டான ரூட்டான்னு எங்களுக்கு தெரியல. வேறு எதுவும் ஷார்ட்கட் இருந்தாலும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டெப்பில் இவ்வளோ தூரம் ஏறியாச்சு. இறங்குறதுக்கு லிஃப்ட் தாங்க யூஸ் பண்ணியிருந்தோம். ஃபைனலாக நம்ம போகக்கூடிய மால் வந்தாச்சு. இந்த மாலுக்குள்ளே தாங்க போக போகிறோம். வாங்க மாலுக்குள்ளே போயிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அன்றைக்கி இந்த மாலுக்கு நாங்கள் வந்தது இந்த மாலை சுற்றி பார்க்குற மோட்டிவ் இல்லைங்க. இதுக்கு பேக் சைட் ப்ளூ வாட்டர்னு ஒரு பிளேஸ் இருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஜெயின் வீல் ஒன்று இருக்குதான். அதை பார்க்குறதுக்கு இந்த மாலை ஆக்சஸ் பண்ணி தாங்க போகணும். அதுக்காக தான் வந்திருந்தோம். ப்ளூ வாட்டர் போகிறதுக்கு டைமிங் உண்டுங்க. அங்கே போகிறதுக்கு வாட்டர் டாக்ஸி தாங்க யூஸ் பண்ணணும். அதுக்கு 7 திர்ஹம்ஸ் சார்ஜ் வாங்குறாங்க. நாங்கள் அங்கே ஆஃப்டர்நூனே ரீச் ஆகிட்டோம். ஆனால் அவங்க ஈவினிங் மேலே தான் வாட்டர் டாக்ஸி ரன் ஆகும்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய டயத்தில் லஞ்ச் முடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு மாலையே போய் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டோம். இது தாங்க டிக்கெட் கவுண்டர். இங்கே போய் தான் நம்ம போகிறதுக்காக டிக்கெட் வாங்கணும். கேஷ் ஆர் கார்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்களும் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட்டிங் ஹாலில் போய் வெயிட் பண்ண போயிட்டோம். அங்கே போன டைமிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை. நாங்களும் இன்னொரு கப்புள் ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். எப்போவுமே அப்படி தான் இருக்குமா இல்லை நாங்கள் போன டைம் தான் கூட்டம் இல்லையான்னு தெரியல. பொதுவாக இந்த வாட்டர் டாக்ஸியில் சன்செட் ஆகிற டயத்தில் தான் எல்லோரும் ட்ராவல் பண்ணுவாங்க போல். நாங்கள் ரிட்டன் அபுதாபி வரை கிளம்ப வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே போயிட்டு இன்னொரு பிளேஸுக்கு வேற போக வேண்டியது இருந்ததுனால கொஞ்சம் ஏர்லியராகவே நாங்கள் ப்ளூ வாட்டருக்கு போயிட்டோம். இந்த வாட்டர் டாக்ஸியில் தாங்க இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் ட்ராவல் பண்ணது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு. இந்த டாக்ஸி வாட்டரில் ஃப்ளோட் ஆகிட்டே போனது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்துச்சு. இப்போ அங்கே பார்க்குறீங்களா அந்த பெரிய ராட்டினம், அங்கே தாங்க நம்ம போக போகிறோம். இந்த பெரிய ராட்டினம் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தாங்க இங்கே முக்கியமாக போயிருந்தோம். இந்த ராட்டினத்தில் ஏறணும்னா ஒரு ஆளுக்கு 145 திர்ஹம்ஸ் கொடுக்கணுமா. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 3500 ரூபாய் பக்கத்தில் வருங்க. நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் அங்கேருந்து ரிட்டன் எப்படிடா போகிறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா அடுத்து இதில் கூட நம்ம மறுபடியும் ட்ராவல் பண்ணி போகலாம். ஆனால் அடுத்து நாங்கள் வேறு பிளேஸ்க்கு போகிறதுனால தான் பஸ் ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன்ல, ஊர்லேருந்து பார்சல் வந்திருக்குன்னு, அதை வாங்குறதுக்காக தாங்க இப்போ போக போகிறோம். இந்த ஃப்ளைட்டில் வந்த பார்சலை நான் வாங்குறதுக்கு பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் ஓடி தண்ணியில் குதிச்சு ஒரு சப்வே சர்ஃபே பண்ணியிருக்காங்க. பார்சல் ஊர்லேருந்து கொண்டு வந்தது என்னோட அண்ணன் தாங்க. சொல்ல போனால் என்னோட மொத்த ஃபேமிலியுமே ஹோரலாண்ட்ஸை தான் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க. தங்கச்சி வரேன்னு ஒரு ஃபோனை போட்டதும் என் அண்ணன் மாமா மச்சான்னு எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. அப்படியே ஒரு கடையில் ஃபேமிலி மீட்டிங்கையும் போட்டாச்சு. டீ வடை பச்சி சூப் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு பார்சலையும் வாங்கிட்டு பாய் பாய் சொல்லிட்டு நாங்களும் அபுதாபிக்கு கிளம்பிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்ஸ்டா பேஜ் ரஃபாஸ் மினிட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. நெக்ஸ்ட் ஒரு டே இன் மை லைஃப் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.